திருச்செங்கோட்டிலே மிகச் சிறப்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிழக்கு நகர செயலாளர் அன்புக்குரிய தோழர் கார்த்திகேயன் அவர்களே, மேற்கு நகர செயலாளர் தோழர் நடேசன் அவர்களே, திருச்செங்கோடு நகரமன்றத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரி நளினி சுரேஷ் பாபு அவர்களே, வடக்கு ஒன்றிய செயலாளர் தோழர் தங்கவேல் அவர்களே, தெற்கு ஒன்றிய செயலாளர் தோழர் தாமரை செல்வன் அவர்களே, மத்திய ஒன்றிய செயலாளர் தோழர் செந்தில்குமார் அவர்களே, பேரவையில் என்னோடு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பேரவையினுடைய பொதுச் செயலாளர் கோவை ரவிக்குமார் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் தோழர் தமிழரசு அவர்களே, மாவட்ட செயலாளர் தோழர் சரவணகுமார் அவர்களே, இங்கே வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகளே, தோழமை கட்சிகளினுடைய நிர்வாகிகளே, வருகை தந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்து, அன்புக்குரிய தோழர்களே, எங்கோ நடக்கிற ஒரு போரில் இன்றைக்கு இங்கு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம்? இந்த மக்களுக்கு நாம புரிய வைக்க வேண்டும். இதிலே ஒன்றிய அரசினுடைய கொள்கை என்பதுதான் இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்தியாவை பொறுத்தளவு மிக நீண்ட நாட்களாக அணி சேரா கொள்கை என்கின்ற ஒரு கொள்கையை கடைபிடித்து வந்தது. அமெரிக்காவின் பக்கமும் சேராமல், ரஷ்யாவின் பக்கமும் சேராமல் நாங்கள் நடுநிலை வகிப்போம் என்று இந்திரா காந்தியிலிருந்து நேரு காலத்திலிருந்து மன்மோகன் சிங் காலம் வரைக்கும் அது நீடித்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை மாறிவிட்டது. மோடி அவர்கள் முழுமையாக அந்த கொள்கையில் இருந்து மாறி அணி சேர்க்கையாக அமெரிக்காவுடன் சேர்ந்து விட்டார். அமெரிக்காவுடன் சேர்ந்த பிறகு என்ன நடக்கும்? அவன் உலகையே வளர்ச்சி போடணும்னு நினைக்கிறான். கமர்சியல் வார். இது ஒரு போர்னா உலகையே பொருளாதாரத்தில் வளைத்து கட்டிப்பிடித்து தன்னுடைய ஆளுமைக்குள் கொண்டு வருவதுதான் இந்த போர். அந்த போரிலே இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை தாக்குகிறார்கள். ஏற்கனவே ஈராக்கை தாக்கினார்கள். அங்கே அணுகுண்டு வைத்திருப்பார்கள் என்று சொல்லி ஒரு பொய்யை சொல்லி சதாம் ஹுசேன் அவர்களை தூக்கிலிட்டார்கள். மறந்து விடாதீர்கள். இப்பொழுது ஈரானிலே இருக்கிற கமேனி அவர்களை, ஒரு வயதான மூத்த தலைவர், அவரை அவருடைய வீட்டிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், ஒரு சர்வ சுதந்திரம் பெற்ற ஒரு நாட்டினுடைய தலைவரை எங்கோ இருக்கிற ஒரு அமெரிக்கா கொள்கிறது என்று சொன்னால் என்ன பொருள்? நாளைக்கு இங்கே இருக்கிற மோடியை கொன்றால் என்ன ஆகும்? நம்மளாம் பார்த்துட்டு இருப்போமா? அவர் நமக்கு எதிரான கருத்து இருந்தாலும் கூட, என்ன இருந்தாலும் இந்தியாவுடைய பிரதமர் அல்லவா, அமெரிக்கா நீ எப்படி தலையிடலாம் என்று நாம் கேட்போம். அப்படி ஒவ்வொரு நாட்டிலும் மூக்கை நுழைத்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா. நீண்ட நாட்களாக ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கினோம். எங்கே இருந்து வருகிறது? இந்த எல்பிஜி லிக்விட், இந்த கேஸ், கச்சா எண்ணெயில் இருந்து தான் இது தயார் பண்றாங்க. இந்த கச்சா எண்ணெயை இவ்வளவு நாள் எங்கே இருந்து வாங்கினோம்? ரஷ்யாவிலிருந்து வாங்கினோம். மலிவு விலையில் வாங்கினோம். ரொம்ப கம்மி விலைக்கு ரஷ்யா நமக்கு கொடுத்தது. ஏன்னா நீண்ட நாட்கள் நட்புறவு இந்தியாவுடன் இருந்த காரணத்தினால் அதை இது கொடுத்தது. ஆனால் அமெரிக்கா என்ன சொன்னது தெரியுமா? தன்னுடைய அன்பான நண்பர் சகோதரர்கிட்ட, மோடி கிட்ட, இனிமேல் நீ ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு வெறுமனே சொல்லவில்லை, ட்ரம்ப் உத்தரவு போடுகிறார். மோடி அதற்கு பணிகிறார். இது என்ன சுதந்திர நாடா? இல்ல நீ அமெரிக்காவுக்கு அடிமையா? ஏற்கனவே வெள்ளையனிடமிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு 75 ஆண்டுகள் போராட வேண்டி இருந்தது. இப்ப மீண்டும் அமெரிக்காவுக்கு இந்தியாவை அடிமையாக்குவதற்கான முயற்சியை செய்கிறார். அவன் சொல்றான், அமெரிக்காக்காரன் சொல்றான்,
சரி இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு, வேணா ஒரு 15 நாளைக்கு உனக்கு பர்மிஷன் தர்றேன், நீ வாங்கிக்கோ அப்படின்னு பர்மிஷன் கொடுக்கறான். நமக்கு பர்மிஷன் கொடுப்பதற்கு யார்? ட்ரம்ப். அப்ப ரஷ்யா சும்மா இருக்குமா? ஏன் இவ்வளவு நாள் எங்கிட்ட வாங்கல? உனக்கு பிரச்சனை வந்தா எங்கிட்ட கச்சா எண்ணெய் வாங்க வர்றியா? தர முடியாது அப்படின்னு ரஷ்யா சொல்லுமா இல்லையா? இப்பொழுது அதைத்தான் ரஷ்யா சொல்கிறது. ஆக இங்க பிரச்சனை வந்து விட்டது. அன்புக்குரிய தோழர்களே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலக நாடுகளிலே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகத்தான் இந்தியா மிக நீண்ட நாட்களாக இருந்தது. இன்னைக்கு இந்த மோடி என்ன செய்திருக்கிறார்? இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சாதகமாக பாலஸ்தீனத்துக்கு எதிராக மோடி இன்றைக்கு இந்தியாவை கொண்டு போய் நிறுத்துகிறார். இந்த பிரச்சனை ஏன்னா, வளமான எண்ணெய் இருக்கிற நாடுகள் தான் அதை சுற்றி இருக்கிற அத்துணை நாடுகளும். எண்ணெயே நீங்க அங்கிருந்தா வரணும். இங்க சொல்றாங்கல்ல, மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏயா நாங்க இங்கிலீஷ் பயன்படுத்தக்கூடாதா? இங்கிலீஷை எடுத்துட்டு இந்திய கொண்டு வந்து போடுன்னு சொல்றார் மோடி. நாம ஏன் இங்கிலீஷ் எடுக்கணும்? இங்கிலீஷ்காரன் இந்த நாட்டுக்கு வராம இருந்தால் நாம் சட்டை கூட போட்டிருக்க மாட்டோம், சேர்ல உட்கார்ந்து இருக்க மாட்டோம், படித்திருக்க மாட்டோம், பள்ளிக்கூடம் இருந்திருக்காது, நாகரிகம் இருந்திருக்காது, காலிலே செருப்போ சூவோ நாம் போட்டிருக்க மாட்டோம், நம்முடைய வீட்டு குழந்தைகள் படித்திருக்க மாட்டார். சமஸ்கிருதம் யாருக்கு தெரியும்? அப்ப சமஸ்கிருதம் தெரிந்தவன் தானே மெடிக்கல் காலேஜுக்கு போக முடியும். நீங்க சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு அப்பாற்பட்டவன், நீ டாக்டராகி நீ போய் புணத்தை அறுக்க போகிறாயா? பார்ப்பனர்களுக்கு நான் கேட்கிறேன். அதைத்தானே இத்தனை நாள் ஏமாற்றிக் கொண்டிருந்தீர்கள். ஆக நம்மை படிக்க விடாமல் தடுத்தார்கள். பச்சையப்பன் கல்லூரியிலே ஒரு தமிழாசிரியருக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? அப்போ 20களில் 60 ரூபா. அதே சமஸ்கிருதம் போதிக்கிற ஒரு சமஸ்கிருத ஆசிரியருக்கு சம்பளம் 350 ரூபாய். எப்படி வேறுபாடு இருந்தது! இப்ப அந்த வேறுபாடெல்லாம் எப்படி மாறி இன்றைக்கு சமத்துவமாக 69 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்து அத்தனை பேருக்கு இன்னைக்கு வாய்ப்புங்க. எல்லார் வீட்டிலும் இன்னைக்கு மருத்துவர்கள் இருக்கிறார்கள், எல்லோர் வீட்டிலும் இன்னைக்கு பொறியாளர்கள் இருக்கிறார்கள், எல்லோர் வீட்டிலும் இன்னைக்கு ஐடி விங்கில ஆட்கள் இருக்கிறார்கள். அடிமத்தில் மட்டத்தில் இருக்கிற பட்டியலின மக்கள் உட்பட அருந்ததியருக்கு 3 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்து இன்னைக்கு டாக்டர்களாக, என்ஜினியர்களாக இன்னைக்கு மேலே வந்திருக்கிறார்கள். ஆக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிற இந்த சூழலிலே நமக்கு ஒரு பெரிய விபத்து நடந்தது. என்ன விபத்து தெரியுமா? அதுதான் 2014 நடந்தது. மோடி இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆனதே இந்தியாவுக்கு நடந்த மிகப்பெரிய விபத்து. மிகப்பெரிய விபத்து. இன்னைக்கு 10 ஆண்டுகள் முடிந்தது. மோடி வரும்போது தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே சிலிண்டர் விலை எவ்வளவு? 414 ரூபாய். மோடி வரும்போது, பிரைம் மினிஸ்டராக வரும்போது 414 ரூபாய். இன்னைக்கு 916 ரூபாய். மீண்டும் 60 ரூபாய் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. இவ்வளவு சூழ்நிலை பிரச்சனைகள் இருக்கும் போது ஒரு அரசு 60 ரூபாய் சிலிண்டர் விலை ஏற்றுகிறது என்றால் அந்த அரசுக்கு மனிதாபிமானம் என்று ஒன்று இருக்கிறதா? நான் கேட்கிறேன். இன்றைக்கு கடைகள் எல்லாம் சாத்தி இருக்கிறார்கள். நாம் கேட்கிற உணவகங்களிலே கிடைக்காது. அவர்கள் கொடுக்கிற உணவை தான் நாம் சாப்பிட வேண்டும். அந்த நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த அரசு நமக்கான அரசு அல்ல. இது யாருக்கோ இது வேலை செய்கிறது. இன்னைக்கு அம்பானி அமெரிக்காவில் 50 லட்சம் கோடியில இதே மாதிரி கச்சா எண்ணெயை ஒழுங்குபடுத்தி வெவ்வேறு பொருள்களை தயாரிப்பதற்கு அங்கே கொண்டு போய் ஒன்று வச்சிருக்கான். அதே அம்பானி குஜராத்திலும் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரியை வச்சிருக்கிறார். இப்ப இந்த பிரச்சனை தீர்மானம் மோடி என்ன தெரியுமா செய்யணும்? வேற ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குல்ல, 1 மணி நேரத்தில் தீரும். அதற்கு மோடி என்ன செய்ய வேண்டும்?
அம்பானியிடம் இருக்கிற குஜராத்திலே இருக்கிற அவருடைய ஃபேக்டரியில தயாரிக்கிற சிலிண்டர் கேஸை வெளிநாட்டுக்கு அதிக விலைக்கு ஏற்றுமதி செய்யாமல் முற்றிலும் இந்தியாவுக்கே நீ சப்ளை செய்யணும் ஒரே ஒரு உத்தரவு போட்டா இந்த சிலிண்டர் விலை தன்னால குறைஞ்சிடும், சிலிண்டர் தட்டுப்பாடே இருக்காது. ஆக சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது நாம் இன்னும் பெரிய விஷயமா இன்னும் கருதல. ஏன்னு கேட்டீங்கன்னா நாம் இதுக்கு மேல ஒரு பெரிய விஷயத்தை சந்திச்சுதான் வந்தோம். என்ன வந்தோம்? 2021 நமக்கு வந்த மிகப்பெரிய நோய் உங்களுக்கு எல்லாம் தெரியும். வீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை, வீட்டுக்குள்ள அடைந்திருந்தோம், முகக்கவசம் அணிந்திருந்தோம். என்ன நடந்தது? நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு 21 வந்தார். அப்பொழுதும் கொரோனா தான். வந்தவுடனே நடவடிக்கைகளில் இறங்கினார். கோயம்புத்தூர்ல இருக்கிற இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு உள்ளே சென்றார். எந்த மருத்துவமனைக்கு? கொரோனா மருத்துவமனைக்கு. டாக்டர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், நீங்க அங்க உள்ள போக கூடாது, பிரச்சனை ஆயிரும். அவர் கேட்கவில்லை. நான் உள்ளே வருகிறேன். உரிய கவசங்களை அணிந்து கொரோனா வார்டுக்குள்ள உள்ள போனவர் நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புக்குரிய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள். யாரும் மறந்து விட முடியாது. அப்படிப்பட்ட தளபதி அவர்கள் எப்படியாவது அப்போ கொரோனாவை எதிர்த்து போடக்கூடிய இன்ஜெக்ஷன் தட்டுப்பாடு தர வேண்டியது ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசு தந்ததா? தரவில்லை. யோசித்து பார்த்தார் தளபதி. இதோ எங்க ஊர்லயே செங்கல்பட்டுல ஒரு ஊசி தயார் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டரி சும்மா இருக்குது, எங்களுக்கு அனுமதி கொடுங்க, நாங்க எங்க ஊசி தயார் பண்றோம், மக்களுக்கு சப்ளை பண்றோம்னு சொன்னாரு. மோடி அரசு அனுமதிக்கவில்லை. பிறகு அதே நம்முடைய தளபதி அதை வாங்கினார். விலைக்கு வாங்கி மக்கள் இப்படி ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே இருக்கிற இந்த சூழலில் இந்த கேஸ் தட்டுப்பாடு என்பது எதிர்கட்சியில இன்றைக்கு இருக்கிற அந்த என்டிஏ என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டணியிலே இருக்கிறவர்கள் ஏதாவது வாய் திறப்பார்களா என்று நீங்கள் பார்க்கிறீர்களா? திறக்க மாட்டார்கள். அவர்களுக்கு எந்த கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை. அவர்களுடைய ஒரே கொள்கை திமுகவை எதிர்ப்பது மட்டும்தான் கொள்கையே தவிர வேறு எந்த கொள்கையும் அவர்களிடத்தில் இல்லை. ஆனால் உண்மை. அப்படிப்பட்ட நிலையிலே இந்த பிரச்சனை எல்லாம் நம்முடைய தளபதியார் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையை ஈஸியா தூசி தட்டி நகர்த்திடுவார்கள். ஆனால் ஒன்றிய அரசு எங்கேயும் தடை செய்யக்கூடாது. கேட்கிற அனுமதியை நீ தர வேண்டும். அப்படி கொடுத்தால் தமிழ்நாட்டை பொறுத்தளவு என்றைக்குமே எந்த தட்டுப்பாட்டும் வராமல் பார்த்துக் கொள்கிற ஒரு பாதுகாப்பு கவசம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த தட்டுப்பாட்டுக்கு காரணம் மோடி. மோடி என்ன செய்கிறார் என்றால் அவருடைய நண்பர்களுக்கு எல்லாம் விட்டுக் கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் காலத்திலே எல்லாமே உருவாக்கி கொண்டிருந்தார்கள். அவர்கள் உருவாக்கி அத்தனை ஸ்தாபனங்களையும் ஒவ்வொன்றாக விட்டுக் கொண்டிருக்கிறார். அதுதான் இன்றைக்கு மோடி செய்து கொண்டிருக்கிறார். இறுதியிலே இந்த தட்டுப்பாட்டுக்கு வந்து நிற்கிறது. ஆக மோடியை கண்டிக்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்கிறது. அது மட்டுமில்ல, வருகிற தேர்தல் என்பது கூட மோடி அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் தான் தேர்தல். தனிப்பட்ட திமுகவுக்கோ தனிப்பட்ட கட்சிகளுக்குமோ இன்னொரு கட்சிக்குமோ போட்டி இல்ல. ஒன்றிய அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் தான் நடக்கிற தேர்தல். அதை மறந்து விடாதீர்கள். ஒவ்வொன்றிலுமே நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது இந்த அரசு. எதிர்பாராத விதமாக அங்கே பேரிடர்கள் நடந்த போது நாம் 37,000 ரூபாய் கேட்டோங்க ஒன்றிய அரசிட்ட. அவங்க கொடுத்தது வெறும் 276 கோடி ரூபாய் மட்டும்தான். மகாத்மா காந்தி அந்த திட்டம் ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை
ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெயரையும் தூக்கிவிட்டார்கள். அதுல வரவேண்டிய பாக்கி தொகை இன்னும் 2000 கோடி நிலுவையிலே நிற்கிறது. இந்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக 3000 கோடி மாணவர்களுக்கு கல்லூரியில் பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த ஊதியத்தை 3000 கோடியை ஒன்றிய அரசு இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறது. ஆக தமிழ்நாட்டை ஒவ்வொன்றிலும் வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மோடி அரசு இன்றைக்கு எல்பிஜி சிலிண்டரிலும் மிகப்பெரிய வஞ்சனையை செய்துவிட்டது. எனவே இந்த அருமையான இந்த போராட்டத்தை தமிழகம் முழுவதும் இன்றைக்கு யாருமே எதிர்பார்க்கல. இப்படி ஒரு போராட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கு என்று தேர்தல் நேரத்தில் எல்லாரும் என்ன செய்வோம்? தேர்தல் வேலையை பார்த்து கொண்டிருப்போம். எங்க போலாம், என்ன செய்யலாம், எப்படி மக்களை சந்திக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த மக்களுக்குள்ள பிரச்சனையை தீர்ப்பதற்கு போராட்டம் என்று அறிவித்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு அனைத்து கட்சிகளும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மோடி அவர்கள் 6 முறை போன தேர்தலில் வந்திருக்கிறாரு. இந்த முறை இப்ப வந்துட்டு போயிருக்காரு. இன்னும் 7-8 முறை வரப்போறாரு. கோ பேக் மோடி என்று நாம் போராட வேண்டிய அவசியம். அவர் எதுக்கு வர்றாரு? அவர் சொல்ற அத்தனையும் போய் 5700 கோடி ரூபாய் நாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறோம்னு அப்பட்டமான பொய் சொல்கிறார். பத்திரிகையில விளம்பரம், பொய்யான விளம்பரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அத்தனையும் பொய், அத்தனையும் தமிழ்நாடு அரசு தான் செய்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில நாம் சொல்கிறோம், உறுதியாக மோடி அரசை நாம் வன்மையாக கண்டிப்பதோட இது முதல் கட்ட போராட்டம் என்று நான் நினைக்கிறேன். இன்னும் கூடுதலாக இவர்கள் பிரச்சனை ஏற்படுத்தினால் அடுத்தடுத்த போராட்டங்களை அறிவிப்பதற்கு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை தயங்காது என்று நான் நினைக்கிறேன். அந்த நிலைக்கு அவர்கள் தள்ளிவிட வேண்டாம். விரைவிலே இந்த பிரச்சனையை அவர்கள் தீர்க்க வேண்டும் என்று கூறி மோடி அரசை வன்மையாக கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த முழக்கம் கொஞ்சம் நிழல் முன்னாடி